பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் மிளகு மசாலா. பன்னீரை குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பன்னீரை கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, 2 தக்காளி சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மிளகு மசாலாங்கிறதுனால மிளகு மட்டும் ஜாஸ்தியாக இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண பன்னீர் இதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிச்சா பன்னீர் ஹார்ட் ஆகிடும். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பன்னீர் மிளகு கறி ரெடி.